ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருச்சியிலேருந்து 180 கிலோமீட்டரில் இருக்க கார்மல் மாதா கோவிலே அன்னைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அங்கே திருவிழா நடக்குது. வாங்க திருவிழா எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் ஊர் பக்கத்தில் வந்துட்டோம். எப்படி சொல்கிறோன்னா, இங்கே தான் ஃப்ளெக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க திருவிழாவுக்காக. ஒரு வழியாக நாங்கள் இளையாங்கனிக்கும் வந்துட்டோம். நேராக கோவிலுக்கு போனால் அங்கே கோவிலில் யாரையுமே காணோம். என்னடான்னு கேட்டால் எல்லோரும் மலை கோவிலில் இருப்பாங்க, அங்கே போங்கன்னாங்க. அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அத்தனை வண்டி வந்துட்டு இருந்துச்சு. என்னான்னு பார்த்தா பூசை முடிஞ்சான். சரி, நம்ம மலை கோவிலை சுற்றி பார்க்கலான்ட்டு போகும்போது ஆப்போசிட்டில் மாதா வந்து தேரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே மலையை பார்த்தோம். ட்ரோன் வியூவில் அப்படியே பாருங்கள் நீங்களும். சுற்றியும் க்ரீனாக நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அப்படியே மலை ஏற ஆரம்பித்தோம். ஏறுனா எல்லாம் பூசை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா இங்கே ரோடு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான். ஏன்னா நிறைய பேர் ஸ்லிப் ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்க்கும்போது நிறையா பேர் கோயிலுக்காக ஆடு மாடு கோழின்ட்டு காணிக்க கொடுத்துட்ருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதை பார்க்கும்போது எங்களுக்கு இது புதுசாக இருக்குது. இந்த இடம் தான் மலைக்கோவிலோட உள்பகுதி. இங்கே தான் மாதா வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்ருக்காங்க. என்ன அழகான ஒரு தத்ரூபமான சுருவம் பார்த்தீங்களா. மாதா அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தால் எல்லோரும் பூசை முடிச்சுட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வெளியே வந்து புனித பொருட்கள் விற்கிற இடத்துல எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே மந்திரிச்ச எண்ணெய் தீர்த்தம் எல்லாமே இருக்குது. சரி, அது மந்திரிச்சதில் நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஃபாதருங்க அங்கே இருப்பாங்க, அவங்கள்ட்ட மந்திரிச்சு வாங்கிக்கலாம். அப்படியே மலைக்கோவில் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஃப்ளோமின் ராஜுக்கு ஒரு மெமோரியல் கட்டியிருப்பாங்க. ஊர் சார்பாகவும் கோவில் சார்பாகவும். இதை ஏன்றதை நீங்களே வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு படித்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்படியே வெளியே வந்து பார்த்தா நம்ம லூர்து மாதாவுக்கு ஒரு அழகான கெபியும் கல்வாரி மலையில் வெறும் சிலுவை இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பும் பண்ணியிருப்பாங்க. மலைக்கோவிலை சுற்றி பார்க்கவே எங்களுக்கு 12 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக எங்களுக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் சொன்னாங்க கீழே எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க, போய் சாப்பிடுங்கன்ட்டு. நாங்களும் கீழே போய் பார்த்தா அவ்வளோ கும்பல், அவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவின்ட்டு வச்சு நிறவி விட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடிவார கோயிலுக்கு போகும்போது தான் கரெக்டாக மாதாவுக்கு தங்க கிரீடமும் புடவையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த பெரிய தேரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த பெரிய தேரோட உயரம் மட்டுமே 38 அடி, எடை வந்து 9 டன்னு. இது வந்து 2020 வருஷம் தான் தொடங்கியிருக்காங்க இந்த பெரிய தேரை இழுக்கிறதுக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 2020 தான் இந்த பங்கு கோயிலோட 115வது வருஷத்தை கொண்டாடியிருக்காங்க. அதை முன்னிட்டு தான் இந்த பெரிய சகட தேருன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த தேர் தான் அந்த கோயில் திருவிழாவில் பயன்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி பனிமய மாதாவுக்கு பெரிய தேர் இழுக்கிறதுக்கு அடுத்து இங்கே இளையாங்கனியில் கார்மல் மாதாவுக்கு தான் இந்த மாதிரி பெரிய தேர் இழுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு சர்ச்சை பற்றியோ இல்லை திருவிழா எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.